உள்ளூராட்சி மன்றங்களின் எல்லைகளை நிர்ணய பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள ஐவர் கொண்ட குழு ஒன்றை நியமித்துள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது. தொகுதி எல்லை பெயர்கள் மற்றும் இலக்கு திருத்தம் அடங்கிய அறிக்கையொன்றை 3 மாதங்களுக்குள் குறித்த குழுவினூடாக சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இந்த திருத்தங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் சன விகிதாசாரம், புவியியல் அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி மட்டத்தின் அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணி அமைச்சின் முன்னாள் செயலாளர் அசோக் பீரிஸ் தலைமை வகிக்கும் இந்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ASM மிஸ்பார் அங்கம் வகிப்பதுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் சட்டத்தரணி கே சாலியா அங்கம் வகிக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் சட்டத்தரணி உபுல் குமார பெரும நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பேராசிரியர் பி பாலசுந்தரம் பிள்ளை ஐவரடங்கிய குழுவில் அங்கம் வகிக்கின்றார். பொதுமக்களின் கருத்துக்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குறித்த குழுவினால் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக 3 அடங்கிய தொழில்நுட்ப கட்சியை நியமிக்க உள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார். இதற்காக அளவையாளரால் நியமிக்கப்படும் அதிகாரி, தேர்தல் ஆணையாளரால் நியமிக்கப்படும் அதிகாரி ஒருவர், தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் அதிகாரி என 3 குறித்த குழுவில் அடங்குகின்றனர்.